ரைட். அதெல்லாம் பக்கத்தில் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் இதை எவாலுவேட் பண்ண போகக்கூடாது. பக்கத்தில் கொடுத்துருங்க. உங்கள் ஆன்சர் ஷீட்டை பக்கத்தில் கொடுத்துருங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரைட், எல்லாம் மாற்றிட்டீங்களா? ரைட். இந்த டெஸ்ட் கோட் நம்பர் TP12H1, பேப்பர் 1 பேப்பர் 2 சோசியல் சயின்சஸ், ஹிஸ்ட்ரி. இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டீட்டெயில்டாகவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டினுக்குரிய ஆன்சர் மட்டும் கிடையாது, சரிங்களா? அதோட அலைடு விஷயங்கள் அதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக உங்களோட இதையும் கரெக்டாக எவால்வேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? சரிங்களா? குதுப் மினார் அப்படிங்கும்போது இது வந்து டெல்லி சுல்தானேட் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இதை வந்து கட்ட ஆரம்பித்தவர் ஒருத்தர், முடித்தவர் ஒருத்தர். சரிங்களா? யார் முடித்தது? இல்துட்மிஷ் முடித்தது. ஆரம்பித்தது, கட்டது யாரு? குத்புதீன் ஐபக். சரிங்களா? அதை குழப்பக்கூடாது எக்ஸாமில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1வது நம்பருக்கு ஆன்சர் என்ன? 1க்கு ஆன்சர் என்ன? பினா நான் பாம்பேன்னு சொல்லுவேன், டினா டெல்லின்னு சொல்லுவேன். ஏன்னா பியும் டின்னு சொல்றதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் 1க்கு என்னது? பாம்பே, அதாவது குத்புதீன் ஐபக். குதுப் மினார் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை கட்டர். அடுத்து 2வது கொஸ்டின். வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு. வேலூர் சிப்பாய் கழகம் எந்த வருடம்? 1806. சரிங்களா? வேலூர் சிப்பாய் கழகம் இதான் சுதந்திர இந்தியாவின் வந்து முதல் ஒரு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் நார்மலாக நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்த 1857 தான் கழகம் சொல்லி. 1857ங்கிறது என்னது? சிப்பாய் கழகம். அது வெள்ளூர் மியூட்டினியில், அது வந்து மீரத்தில் நடந்தது. சரிங்களா? மீரத்தில் மே 10 நடந்தது. இது வந்து நம்ம இதில் வந்து சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகத்துக்குரிய உடனடி காரணம் தெரியுமா? வாட் இஸ் த இம்மீடியட் காஸ் ஆஃப் வெள்ளூர் சிப்பாய் மியூட்டினி? தலைப்பாகையில் வந்து வித்தியாசம். அதாவது தலைப்பாகை வெளியக்கூடாது, ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டது தான். பட் மெயினாக என்னென்னா அந்த திப்பு சுல்தானோட அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய படை வீரர்கள், எஞ்சிய படை வீரர்களால் தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 2க்கு ஆப்ஷன் ஏ. 3க்கு ஆன்சர் என்ன? ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட இந்த 2 பேரை கைது செஞ்சதுனால தான் அந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிற
அமிர்த்சரில் எல்லாம் கூடுனாங்க. சரிங்களா? அந்த 2 பேரோட பெயர் என்ன? சத்யபால் அண்ட் சைஃபுதீன் கிச்லியூ. சைஃபுதீன் கிச்லியூ அண்ட் சத்யபால். அப்போ 3க்கு ஆன்சர் வந்து சி. 3க்கு ஆன்சர் வந்து சி. 4க்கு ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் என்ன? 19 A20 B20 1920. 19 என்னமா? ரவுளு சட்டம், பிளாக் ஆக்ட்னு சொல்லக்கூடிய கருப்பு சட்டம். அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1920. எப்பமா நிப்பாட்டினாங்க? 22. எந்த தேதி தெரியுமா? மார்ச்சா பிப்ரவரியா? பிப்ரவரி 5ஆம் தேதி. 22 போலீஸ்மேனை வந்து அந்த சம்பவம் எங்க கோரக்பூர் இடத்துல இருக்கக்கூடிய என்னது சௌரி சௌரா அந்த சம்பவத்தால இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த முதலாம் ஒத்துழைமை நோக்கத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? இது சுயராஜ்யம் தான். மொத்தம் 3 விதக்காக முக்கிய நோக்கம் வந்து சுயராஜ்யம் பெறுவது, ஸ்வராஜ்யம். மொத்தம் 3 காரணங்களுக்காக நடக்கும். ஒன்று வந்து பஞ்சாப்ல நடந்த கொடுமை, பஞ்சாப் ராங். 2வது வந்து கிலாஃபத்துன்னு சொல்லுவாங்க, கிலாஃபத் ராங். கிலாஃபத் அப்படின்னா சமயத்தில் முஸ்லீம்களோட தலைவராக கலீஃபா ஒருத்தர் இருந்தார். பட் இந்த உலகப்போர் முடிஞ்ச உடனே, அந்த சமயத்தில் எந்த உலகப்போர் நடந்தது? ஃபர்ஸ்ட் உலகப்போரோட வருடம் சொல்லுங்க பார்க்கலாம். 14 to 18. 2வது உலகப்போரோட வருஷம் சொல்லுங்க. 39 to 49. அந்த முதலாம் உலகப்போர் நடந்தவொடனே அந்த கலீஃபாவோட தர்க்கிய ஒரு இதாக்கிடுவாங்க, டிசம்பர் ஆக்கிடுவாங்க. அதை வந்து ஒரு முஸ்தபா கமால் பாஷா அப்படிங்கிற ஒரு தர்க்கியை வந்து ஒரு செக்யுலர் நாடு ஆக்கிடுவார், மதச்சார்பின்மை நாடு ஆக்கிடுவார். இது நிறைய பேர் முஸ்லீம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனதுனால அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அது ஸ்வராஜ்யம் தான் அதோடைய முக்கிய குறிக்கோள். 4க்கு டெல்லி. 5க்கு 1191. 2ஆம் தரைன் 92. யார் சண்டை போட்டது? முகமது ஆஃப் கோரி முகமதும் பிருத்திவிராஜ் சவுகான் என்ற ராஜ்புத் அரசரும் சண்டை போட்டார்கள். சரிங்களா? அப்போ இந்தியாவில் முதலில் முஸ்லிம் ஆட்சி அமைய அடிகோலிய போர் எது? 2ஆம் தரைன் போர். இந்தியாவில் முதலில் முகலாய ஆட்சி அமைய அடிகோலிய போர் எது? கிடையாது, 1ஆம் பானிப்பட்டு போர். இந்தியாவில் முகலாய ஆட்சி அமைய வழிகோலிய போர்னா என்னது? குழப்பிடக்கூடாதீங்க. அங்கே போய் முகலாயன்னா முகலாயர்கள் முஸ்லீம்கள் வேற, முகலாயர்கள்லாம் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் எல்லாம் முகலாயர் அல்ல. சரியா? அப்போ இந்தியாவில் முகலாய ஆட்சி அடிகோலிய போர்னு கேட்ட ஆன்சர் இது 1ஆம் பானிப்பட்டு போர். வருஷம் 1526. சரியா? இது வந்து முஸ்லீம் ஆட்சியே வர்றதுக்கு. இங்க முகலாயர்கள் கிடையாது, டெல்லி சுல்தானியர்கள். முதல் டெல்லி சுல்தான் யாரு? குத்புதீன் ஐபக். அவர் வர்றதுக்கு காரணமானவர் யாரு? கோரி முகமது தன்னுடைய ஸ்லேவ், தன்னுடைய அடிமையை அப்பாயின்மெண்ட் போயிருப்பார். சரியா? அவர் வந்துட்டு அவருக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவரை தோற்கடிச்சுட்டு அவரு கொள்ளையடிச்சுட்டு அவர் சென்ட்ரல் ஏஷியா அவரோட ஏரியாவுக்கு போயிடுவார். சரிங்களா? அவரோட அடிமையில வச்சுக்கோங்க. அதனாலதான் அந்த வம்சத்துக்கு என்ன பெயர்? அடிமை வம்சம். ஆர்டர் கேட்பாங்க, இந்த வம்சங்களை வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். அடிமை வம்சத்துக்கு அடுத்த வம்சம் என்ன? அடிமை, கில்ஜி, துக்ளக், சையத், லோடி வம்சம். லோடி வம்சத்தோட கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி. அந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடைபெற்ற பேர் தான் என்னது? 1ஆம் பானிப்பட்டு போர் 1526. 2ஆம் பானிப்பட்டு போர் 556. 3ஆம் பானிப்பட்டு போர் 1761. சரியா? ஓகே, ரைட். சில பேர் தான் சொல்றீங்க, சில பேர் சொல்லாம இருக்கீங்க. தெரியும் அர்த்தம். பரவாயில்ல. அடுத்து 5க்கு ஆன்சர் எது? ஆமா, அதுக்கு இங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் அரேன் டுக் பிளேஸ் இந்த இயர்ங்கிறது வந்து 1192. அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் வந்து சரி பி தான் 91 தான். ஃபர்ஸ்ட் தான், செகண்ட் கேட்டால் தான் நிறுத்தலாம். ரைட். அடுத்து 6
முதல் இருப்பு பாதை 1853ஆம் ஆண்டு எங்கு பண்ணது? பாம்பே டு தானே. ரைட். ஸோ நீங்கள் ஆன்சரை பார்க்கறத பார்த்தா எனக்கு 100க்கு 90 பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படியா? இது வரைக்கும் இதில் என்ன கொடுமை அப்படின்னா, அதில் நிறைய இந்த ஆல்வேஸ் அவாய்ட் சில்லி மிஸ்டேக்னா என்னதுன்னா, இதை எப்படா தப்பா பண்ணோன்னு இருப்போம். இது நமக்கு தெரிஞ்சதே இங்க மாத்து பண்ணிருப்போமா. இப்ப சொல்லுவீங்க ஆன்சர், அப்ப வேற ஆன்சர் பண்ணிருப்பீங்க. திரும்ப சொல்றேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்மியான நாலேஜ் இருக்கிறவங்க கூட வேலை வாங்கிட்டு போயிடுவான், மார்க் கூட வாங்கிட்டு போயிடுவான். திரும்ப சொல்றேன், ஏன்னா அன்னைக்கு அந்த நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. கரெக்டா அந்த ஏப்ரல் 29, 30 அந்த 3 மணி நேரம் நீங்க என்ன பண்றீங்கன்றதான் முக்கியம். மொழிய எனக்கு எவ்வளவு தெரியும், நாலேஜ் தெரியுங்கிறதா வெளியே வந்தெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? எனக்கு 1 மார்க்ல போச்சு 2 மார்க்லாம் பேசக்கூடாது. சரியா? அங்க போனா அவ்வளவுதான். அதனால சில்லி மிஸ்டேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சில்லி மிஸ்டேக்ஸ்ங்கிறது திரும்ப சொல்றேன், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா பண்றது. சில்லி மிஸ்டேக்ஸ் நல்லா படிச்சவங்க விடுவாங்களா, படிக்காதவங்க விடுவாங்களா? படிச்சவன் தான் விடுவான். படிக்காதவன் என்ன பண்ண போறான்? அவன் ஏதோ ஏ பியோ போடுவான். சரியா? பட் நீங்க தான் விடுவான். படிச்சதுனால தான் அந்த குழப்பம் வரும். கொஞ்சம் கரெக்டா படிச்சீங்கன்னா பிரச்சனை வராது. சரியா? முதல் இருப்பு பாதை 1853ஆம் ஆண்டு. எப்போ? எங்கிட்ட எங்கோ? பாம்பே டு தானே. ரைட். ஆப்ஷன் என்னது? 6க்கு சி. சரிங்களா? அடுத்து 7. யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னா ஆரம்பிக்க விட்டது, அவ்வளவுதான். சரியா? ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? ராபர்ட் கிளைவ் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் என்னது? பெங்கால். ராபர்ட் கிளைவ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். வருஷம் தெரியுமா இருக்காது? அதோட வித்தியாசம் சொல்றேன், ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வருஷம் சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க, தப்பானா பிரச்சனை கிடையாது. சொல்லுமா, ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணுங்க. 1757 தான் பிளாசி போர் நடக்குது. பிளாசி போருக்கு அப்புறம் 64 என்னது? பக்சார் போர் நடக்குது. 1765 உடன்படிக்கை நடக்கும், அலகாபாத் உடன்படிக்கை. அதுக்கப்புறம் தான் 1765 தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆகிறாரு. யாரு? ராபர்ட் கிளைவ். 1765 தான் என்ன கொண்டாடுறாரு? இரட்டை ஆட்சி முறையே கொண்டாடுறாரு. டியூவல் கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை ராபர்ட் கிளைவ். எப்ப அதை ஒழிக்கிறார்? யார் ஒழிக்கிறா? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்ப முதல் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாரு? ராபர்ட் கிளைவ். முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? வில்லியம் பெண்டிக்ட். முதல் வைஸ்ராய் யாரு? கேனிங் பிரபு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாரு? ஒரே ஒருத்தர் தானே இருக்காரு. அவர் தான் இந்தியாவிலிருந்து கவர்னர் ஜெனரல் ஆனவர் ஒரே ஒருத்தர் தான். அது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி. சரியா? மற்ற எல்லாருமே ஆங்கிலேயர்கள். யாரு? ராஜ கோபாலாச்சாரியார். சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர். சேலத்து மாம்பழம்னு கேட்பாங்க. சேலத்து மாம்பழம்னு அந்த சீசன்ல சொல்லக்கூடாது. மல்கோவா இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது யாரு? சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுவர் யாரு? ராஜாஜிக்கு இன்னொரு பேர் சேலத்து. அவர் சேலத்துக்காரர். ரைட். 7வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ. 8வது கொஸ்டின், அசாத் ஹிந்த் பவுஸ் என்று அழைக்கப்படுவது. அசாத் ஹிந்த் பவுஸ்ங்கிறது எதோட இன்னொரு பெயர்? இந்திய தேசிய ராணுவம். இந்திய தேசிய ராணுவம் ஆரம்பிக்கப்பட்டது யாரு? யாரு ஆரம்பிச்சா? சுபாஷ் சந்திர போஸ். எங்க ஆரம்பிச்சார் தெரியுமா? எங்க ஆரம்பிச்சது? சிங்கப்பூர்ல தான் ராஷ் பிகாரி போஸ் அவர் தான் ஆரம்பிச்சு அவர் கையில கொடுத்துருவார். சரியா? ஸோ 8க்கு ஆன்சர் வந்து ஏ. ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடியதுதான் அசாத் ஹிந்த் ஃபவுஸ்ன்னு சொல்லக்கூடிய. அடுத்து 9. டேனியர்கள் வணிகத்தளம் அமைந்த இடம் எது? டேனிஷ் இருக்காங்கல்ல, டேனிஷ் ஃபவுண்ட் தேர் ஃபேக்டரி எங்க? தரங்கம்பாடி. ட்ரங்குபார், தரங்கம்பாடி. டேனிஷ் வந்து தரங்கம்பாடி. எங்க காரைக்காலுக்கு பக்கத்துல நீங்க பார்க்கலாம், இன்னும் கூட அந்த கோட்டைகள்லாம் இருக்கிறது. 10 குப்தர்கள் உலக புகழ்பெற்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடம் அது. சுவர்ல செவுத்துல வரைஞ்சிருப்பாங்கன்னு அந்த ஸ்கூல்ல ஓவியமாவே அந்த ஸ்கூல்ல இருந்து பார்த்திருப்போம். சரிங்களா? எந்த ஓவியம்? அஜந்தா. அடுத்து சாரநாத் யாரோட பீரியடு? சாரநாத்னா அசோகருடைய மௌரியரோட சம்பந்தப்பட்ட. சாரநாத் கல் தூண் எதுல பார்க்கலாம்? இப்போ
சாரநாத் கல்தூன்ல இருக்கக்கூடிய சிங்கம் அது இருக்குல்ல, அதுதான் வந்து இந்தியாவோட சிம்பிள். சரிங்களா, இந்தியாவோட சின்னத்தில் பார்க்கலாம். முன்வேத காலங்களை பற்றி அறிய உதவுவது எது? முன்வேத காலங்களான வேதம் தான், ரிக்வேதம், ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11க்கு ஆப்ஷன் சி. குத்புதீன் ஐபக் யாரின் அடிமை? முகமது கோரியின் அடிமை. முகமது பின் கோரியின் அடிமை ஆவார். கால வரிசைப்படுத்துகன்னு சொல்லுவாங்க. கால வரிசைப்படுத்துகன்னா என்னென்ன பண்ணணும்? எதை கால வரிசைப்படுத்தணும்? எதனா எது முன்னாடி நடந்தது, அடுத்து அடுத்து அடுத்து. சரியா? அப்ப இந்த 4 இதுல எந்த வருஷம் வந்து முன்னாடி நடந்தது அப்படின்னு பார்க்கணும். சரியா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கிலாஃபத் இயக்கம் அதுக்கு முன்னாடி. சரியா? 1819ல வந்தது, 19 to 20ல வந்தது. அதுக்கப்புறம் என்னது? 3 தானே? சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம்ங்கிறது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 1930ல காந்தி நடத்துனது. தண்டி சத்தியாகிரகத்துக்கு பேர் தான் சட்ட. அப்ப சொல்லுங்க நீங்களே, ஆப்ஷன் சொல்லுங்க. சி. சி. கிலாஃபத் இயக்கத்துக்கு அப்புறம் தான் ஒத்துழையாமை இயக்கமே நடந்தது. அதான் 1920லேயே வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சிருது. 20, 21, 22 இந்த 3 வருஷத்துலையுமே வந்தது. சரிங்களா? ஆனால் கிலாஃபத் இயக்கம் இருந்தது தான் முக்கிய காரணமே. கிலாஃபத் இயக்கத்தால் தான் அதை காந்தி வந்து அதை சேர்த்துக்குவார். 13க்கு சி. 14க்கு எமரால்டு டவுன் சொல்லக்கூடிய மரகத புறா தான் தமிழ்நாட்டின் மாநில பறவை. தமிழ்நாட்டின் மாநில பறவை. தமிழ்நாட்டின் மாநில பழம் எது? மாம்பழம். மரம் எது? பனை மரம். விலங்கு எது? வரையாடு. சின்னம் எங்க இருக்கிறது? ஸ்ரீவில்லிபுத்தூரா ஸ்ரீரங்கமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் அந்த நம்மளுடைய தமிழக சின்னத்தில் இருக்கக்கூடிய கோபுரம். என்ன காரணம்னா அதில் வந்து எந்த ஒரு ரிலிஜியஸ் சிம்பிளும் இருக்காது. சரிங்களா? அதனால தான் அதை வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த கோபுரம் எதுனா ஆன்சர் என்ன? ஸ்ரீரங்கம். மிக உயர்ந்த விமானம்னா தஞ்சாவூர். நேற்று பார்த்ததுனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, இல்லைன்னா மறந்து இருக்கும். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அடுத்து 15வது கொஸ்டின். தென்னிந்திய புரட்சியின் தலைமையேற்று நடத்திய அரசி யார்? வேலு நாச்சியார். தென்னிந்திய புரட்சி வந்து வேலு நாச்சியார். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்றதுலேயும் சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரிய முடியுமா? பார்த்துட்டு இருப்போம். அப்படியே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்புனா அந்த கொஸ்டின் ஆன்சர் ரைட்டுன்னு அர்த்தம். சரியா? அப்படியே கொஞ்சம் இருப்போம், நம்ம கெஸ் பண்ணோம் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னு இருப்போம். அப்படியே கொஞ்சம் சோகமாக இருந்தால் அப்போ இந்த கொஸ்டின் தப்பு. அடுத்து 16. தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வ.உ. சிதம்பரம் வந்து இந்த கப்பல் ஏற்றினார்? தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும். அந்த கப்பலோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். 4 கொடுத்தாதான் வரும் நமக்கு. பார்த்தா தான் வரும். லாவோ அண்ட் கேலியோ. லாவோ அண்ட் கேலியோங்க. எந்த வருடம் தெரியுமா? சுதேசி கப்பல் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி சரிங்களா எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? சரிங்களா? எந்த சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? அந்த சுதேசின்னு சொல்லுவோம். அப்போ சுதேசிக்கு என்ன காரணம்? சுதேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த சுதேசி இயக்கம் எப்போ வந்தது தெரியுமா? வெரி குட். வங்க பரிவரை 1905. அது 1906 இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. 1906 ஆரம்பிக்கப்பட்டது. வி.ஓ. சிதம்பரம் இல்லை. தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் விட்டார். அதுக்கு பேர் சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு பேர். சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. தமிழ் என்னது? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து. தென்னாட்டு திலகன் என்று அழைக்கப்படுவோர் யார்? வ.உ.சி. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. செக்கிழுத்த செம்மல் வந்து வ.உ.சி. அடுத்து இந்து சமவெளியின் நாகரிகத்தின் 2 பெரிய நகரங்கள் எது? மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும். ரெண்டுமே எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல. ரெண்டுமே பாகிஸ்தான்ல. ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய பேரரசர் யார்?
ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய பேரரசர் யாருன்னா ஹுமாயூன். ஹுமாயூன்கிறது யாரு? லக்கின்னு அவர் பேருக்கு லக்கியஸ்ட் அப்படின்னு பேர். ஹுமாயூனோட அப்பா பேர் என்ன? பாபர். பையன் பேர் என்ன? அக்பர். அந்த முகலாய இது கரெக்டாக தெரியணும். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். குரம்னா யாரு? குரம் ஷாஜகான். ஆலம்கீர், சலீம், சலீம்னா ஜஹாங்கீர், குரம்னா ஷாஜகான். சரியா? ரைட். அடுத்து, இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? இரட்டை அரசாங்க முறை இது வந்து டயார்கிங்கிறது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ண பின்னாடி கொண்டாந்தது. சரிங்களா? டயார்கி கொண்டு வரப்பட்ட வருடம் 1919. பின்வரும் ஐரோப்பியர்களில் முதலாவது இந்தியாவிற்கு கடைசியாக போனது யார்? போர்த்துகீசியர்கள். போர்த்துகீஸ் வந்த வருடம் 1498. 1498. எங்க வந்தாங்க? கேலிக்கட், கள்ளிக்கோட்டைக்கு வந்தார். அடுத்து, திருப்பூர் குமரன் அவர்கள் இறந்த ஆண்டு. திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு 1932. திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு 1932. சார் ஜஸ்ட் ஒரு இதில் போயிடுச்சு சார் அப்படின்னு சார். இதில் போனாதான் கிரேஸ் மார்க்லாம் கிடையாது. அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் அதான் இருக்கும். சரிங்களா? பிக்கு பதில் சிஏ போட்டாலும் பக்கத்தில் தானே போட்டிருக்கோம்னாலும் அங்கே பி போட்டால் மட்டும்தான். ரைட். 21க்கு பி. எந்த அரசின் காலத்தில் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் கட்டப்பட்டது? காஞ்சி கைலாசநாதர் நரசிம்மவர்மனா? ராஜசிம்மன். காஞ்சிபுரத்தில் ராஜசிம்மன் தான். இங்கே ஷோர் டெம்பிள் இருக்கு தெரியுமா? எங்க? மகாபலிபுரம். அது முதலாம் நரசிம்மவர்மன். சரியா? முதலாம் நரசிம்மவர்மன். ரைட். அடுத்து 23வது கொஸ்டின். 23க்கு ஆன்சர் என்ன? நீங்க மற்றவங்க பேப்பர் தான் திருத்திட்டீங்களா? சரி. 23க்கு நீங்க திருத்தீங்களா பேப்பரு? 23ல யார் தப்பு விட்டுருக்கா? யாராவது நீங்க திருத்ததுல யாராவது தப்பு விட்டுருக்காங்களா? 23க்கு 23 கொஸ்டினுக்கு தப்பு விட்டுருந்தா மன்னிக்கவே முடியாது. சரியா? விட்டுருப்பீங்க யாராவது. நீங்க திருத்ததுல யாராவது தப்பு விட்டுருக்காங்களா? 23வது கொஸ்டின். 23க்கு ஆன்சர் என்ன? பாம்பே. 24க்கு ஏ. 24க்கு ஏ. 3250 2750 தான் முக்கிய பீரியட். இந்த காலம் தான் ரொம்ப முக்கியமான காலம் அப்படின்னு சொல்றாங்க. சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு எந்த ஆண்டு ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்? அது 1922. இந்தியாவில் செங்கற்களாலான மிக பழமையான கோயில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? குப்தர்கள் காலத்தில். செங்கற்கள் குப்தர்கள் நிறைய கோயில் டெம்பிள்ஸ் கட்டினது பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது. இல்லை, சுட்ட செங்கல்லாம் அவங்களுக்கு அதுக்கப்புறமே போயிடுச்சு. இவங்களுக்கு அப்புறமே சுட்ட செங்கல்லாம் கட்டவே கிடையாது. இவர்கள் கட்டதோட கரெக்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கட்டவே கிடையாது. இவங்கெல்லாம் கல் எல்லாமே பாறைகளை தான் யூஸ் பண்ணாங்க. யாரு? மௌரியர்கள் யூஸ் பண்ணது எல்லாமே பாறைகள் தான். ரொம்ப அதிக அளவு டெம்பிள் கட்டினதே யார்? ஏன்னா இவங்க தான் ஹிந்துஸ். சரிங்களா? இந்துத்துவம் வந்தது யாரு பார்த்தேன் அப்படின்னா குப்தர்கள் காலத்துல தான். நீங்க மௌரியர்கள் காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா மௌரிய கிங் யாரு? ஆரம்பிச்சது யாரு? மௌரிய கிங் பவுண்டர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். அவர் ஜெயின மதம். அவரோட பையன் யாரு? பிந்துசாரா அஜ்விக மதத்தை சேர்ந்தவர். அவரோட பையன் யாரு? அசோகர் அஜ்விகா மதத்தை சேர்ந்தவர். ஆனா பின்னாடி என்னவா மாறிடுவாரு? புத்த மதத்தை மாறுறாரு. என்ன போருக்கு அப்புறம்? கலிங்க போர். வருடம் என்ன? 261. ஏடியா பிசியா? பிசி. சரியா? ஓகே, ரைட். அடுத்து என்னங்க? சுங்கர்கள் புஷ்யமித்திர சுங்கர்கள் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ். சரிங்களா? புஷ்யமித்திர சுங்கர்கள் ஃபர்ஸ்ட் பிராமின் டயனாஸ்டி. ஏன்னா அந்த மௌரிய
பேரரசோட கடைசி அரசர் யாரு? பிருகத்ரதா. அந்த பிருகத்ரதா வந்து பிருகத்ர ராஜாவாக இருக்கும்போது அவரோட தளபதி தான் யார் அப்படின்னா புஷ்யமித்திரன். அந்த புஷ்யமித்திர சிங்கருக்கு வந்துட்டு தான் பண்ணுவார். பட் இந்த கட்டடங்கள் இந்த மாதிரி செங்கற்களை வச்சு நிறைய டெம்பிள்ஸ் கட்டினது வந்து பின்னாடி தான், சரிங்களா? 360 AD அந்த குப்தர்கள் காலத்தில். அப்போ இது மாதிரி செங்கற்களான மிக பழமையான கட்டணம் இவர்கள் சுங்கர்கள் கட்டினார்கள் அப்படின்னு ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கா? அப்படி படித்தேன், எனக்கு படித்த மாதிரி ஞாபகம் இருக்கிறது இருக்கு. ஹிந்துஸுங்கிறதுனால இல்லை, இது ஹிந்துஸ் தான். ஹிந்துஸ் அப்படின்றது பிராமின் சொல்ல போனால் வேதம் அப்படி போனால் வேதகால மக்களே யார்? ஹிந்துஸ் தான். அங்கே தானே பிராமணிசம் ஆரம்பிக்கிறது, சரிங்களா? அதோட ரொம்ப தலை தோங்கியது வந்து குப்தர்கள் காலத்தில் தான். குப்தர்கள் காலத்தில் தான் அந்த மாதிரி ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்ற அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தது. அதிகமான வந்து கோல்டு காயின்ஸ்லாம் அவங்க சமயத்தில் தான் இருந்தது. குப்தர்கள் காலம் தான் பொற்காலம்னு சொல்லுவாங்க. யாரோட பீரியட் எஸ்பெஷலி? அதுலேயும் கனிஷ்கரா. குப்தர்கள்லாம் கனிஷ்கருக்கு சம்மந்தமே கிடையாது. 2ஆம் சந்திரகுப்தர் காலம், சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம். ரைட். 27வது ஆன்சர் என்ன? மேட்ச் த ஃபாலோயிங். அப்படியே பொருத்தணும். ஒன்னே ஒன்று பொருத்திட்டு பொருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் பொருந்தணும். ஏ நானா சாஹிப் அந்த 57 கழகத்தில் வந்து கான்பூரை தலைமையாக கொண்டு அங்கிருந்து தன்னுடைய இதை எதிர்ப்பை காட்டியவர். 27க்கு ஏ. வலிமைமிக்க கப்பற்படை வைத்திருந்த சோழ அரசர் யார்? ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இந்த 4ல் தான் ஒன்று தான் ஆன்சர். இந்த 4க்குள்ள தான் ஆன்சர். நீங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க, சரியா? யாரு? என்னைக்கே பார்த்தீங்க கப்பற்படை அப்படின்னு வச்சிருந்தது. அவருக்கு பேர் தான் கப்பற்படை. அவர் காலத்தில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி, எதை வந்து சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. விச் இஸ் கால்ட் த சோலாஸ் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னா வங்காள விரிகுடா. ஏன்னா அங்கே வங்காள விரிகுடா இருக்கு தெரியுமா? அதை ஏரி மாதிரி சும்மா அப்படியே போட் எடுப்பாங்க, போயிட்டு அப்படியே ஜாவா சுமத்ராலாம் போயிட்டு வருவாங்க அங்கே. ஏன்னா ஜாவா சுமத்ராங்கிறதுலாம் கடாரம்ங்கிற ஏரியா. அந்த கடாரத்தை வந்து இவர் தான் வெற்றி கொண்டவர். அதனால தான் அவருக்கு பேர் என்னது? கடாரம் கொண்டான்னு வருவாங்க. இவரை சொல்லிட்டேன். யார் அது? ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனோட பையனா அப்பாவா? ராஜராஜ சோழனோட பையன் தான் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழனுக்கு தான் கடாரம் கொன்றான்னு பேரு. அவர் தான் வலிமை மிக்க கப்பல் படையை வைத்திருந்தார், சரிங்களா? கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படுவர் யாரு? கங்கை கொண்டான்ன்றது யாரு? அவரும் இவர் தான், ராஜேந்திர சோழன் தான். கங்கை கொண்டான். கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவனது யாரு? இவர் தான். அப்பா போல கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்பா கட்டினது பெருசு, அது எங்க இருக்கு? பிரகதீஸ்வரர். இது அதே மாதிரி மினியேச்சராக ஒன்று கட்டணும்ட்டு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு அரியலூர் பக்கத்தில் கட்டியிருப்பார். அடுத்து மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலை கட்டியவர் வந்து 1ஆம் நரசிம்மவர்மன். ராசசிம்மனும் கொஞ்சம் கட்டியிருப்பார், பட் மெயினாக கட்டினது வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர தேரமானது பூண்டி நீர் தேக்கம்னு ஒன்று இருக்கு, சரியா? அதை கொண்டாந்தது அந்த பூண்டி நீர் தேக்கத்துக்கு ஒரு பேர் உண்டு. யார் பேர்ல அந்த பூண்டி நீர் தேக்கம்னா சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ரைட், நல்ல விஷயம். காந்தியடிகளுக்கு வந்து 2 பட்டத்தை கொடுப்பாங்க. ஒன்று வந்து தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன். ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ். ரேடியோவில் சொல்லுவார் ஃபர்ஸ்ட், சரிங்களா? இந்த மகாத்மாங்கிற பட்டத்தை வழங்கினது வந்து யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ரவீந்திரநாத் தாகூர். அது மாதிரி மூவர்ண கொடியை, அதாவது இந்திய தேசிய கொடியை நிர்மாணித்தவர் யார்? இந்திய தேசிய கொடியைனா இது பண்ணவர் யார் அப்படின்னா பிங்காலி யாரு? வெங்கையா. பிங்காலி வெங்கையா. பட் மூவர்ண கொடின்னு ஸ்பெஷலா பண்ணாங்கன்னா காந்தியடிகள் தான், சரிங்களா? ஏன்னா அதாவது அவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக. எனக்கு ஒரு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஒரு கொடி கொண்டாங்க அப்படின்ட்டு உடனே பிங்காலி வெங்கையாட்ட கொடுத்தாங்க. அந்த பிங்காலி வெங்கையா வந்து 2 கலர்ல கொண்டாந்தார், சரிங்களா? மேலே வந்து கொடியில் மேலே என்ன கலர் இருக்கும்? காவி. கீழே வந்து என்னது?
பச்சை. சரிங்களா? பச்சை வந்து முஸ்லீம்களுக்கும், காவி வந்து ஹிந்துக்களுக்கும் அப்படின்னாரு. அப்போ மற்ற ரிலிஜியன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காந்தி என்ன பண்ணார் அப்படின்னா, இடையில ஒரு ஒயிட்டை சேர்த்துருங்க அப்படின்னாரு. சரிங்களா? ஸோ அப்போ மூவர்ண கொடியை ஏற்படுத்தியவர்னு கேட்டால் யாரு? காந்தியடிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. அலகாபாத் கல்தூன் கல்வெட்டினை வரைந்தவர் யார்? அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு. அலகாபாத் தன்னுடைய வெற்றிகளை எல்லாம் அங்கே தான் எழுதினார். யாரு? ரவி கீர்த்தி என்றவர் தலைமையில். அவர் தான் அந்த இதெல்லாம் எழுதினவர், அந்த ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அது? அந்த வரைந்தவர்னு கேட்குறாங்க. சரி, ரவி கீர்த்தி வந்து இது ஐகோல். இது வந்து ஹரிசேனர். யாரை பற்றி, யாரோட இதை பற்றி இருந்தது? இதில் சமுத்திரகுப்தரோட வெற்றிகளை பற்றி இருந்தது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹரிசேனா. ரவி கீர்த்தி வந்து என்னது? ஐகோல் இன்ஸ்கிரிப்ஷன். அது யாரோடது? இரண்டாம் புலிகேசி சம்பந்தப்பட்டது. டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார்? டெல்லி செங்கோட்டை அப்படிங்கிறது இது ரெட் ஃபோர்ட். சரிங்களா? அந்த ரெட் ஃபோர்ட் வந்து ஷாஜகான். அடுத்து முகல் எம்பரர் ஷாஜகான் 1639 கட்டினார். 1639. அந்த 1639 தான் இங்கே என்ன சென்னை உருவான சமயத்தில் தான் செங்கோட்டையும் கட்டப்பட்டது. 33. 34. மெய்கீர்த்திகள் எழுதும் வழக்கம் முதலில் எந்த சோழன் காலத்தில் தோன்றியது? மெய்கீர்த்தினா தன்னை அந்த அரசரை பற்றி புகழ்ந்து எழுதுவது. ராஜராஜ சோழன். மெய்கீர்த்தினா ராஜராஜ சோழன். பின்புறுவனை பற்றி தவறான இணையை கண்டறியோ. வங்க பிரிவினை யாரோட பீரியடு? கர்சன் தான் வங்க பிரிவினை. அதனால அது தவறு. தவறான இடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக இருக்க டிக் பண்ணிட்டு போயிடும். நம்மள்ட்டு ஐயோ மந்தே மதன பங்கின் சந்தா சேட்டு தானே, உடனே டிக் பண்ணிட்டு போயிடும். கேட்டது என்னது? தவறுன்னு கேட்டிருக்கு. அப்போ தவறுனா தவறுன்னு சொல்லிக்கணும். நீ கீழ்கண்டவற்றில் ஜூன் 3ஆம் நாள் திட்டம் என்று அழைக்கப்படுவது எது? மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு தான் இன்னொரு பேர் ஜூன் 3rd பிளான்னு பேர். சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நாகரிகத்தை சார்ந்தது? நகர்ப்புறமா கிராமப்புறமா? நகர நாகரிகம். 37க்கு A. 38. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. 38க்கு C. 39. பிற்கால சோழ பரம்பரையை தோற்றுவித்தவர் யாருங்க? சோழ பரம்பரை யாரு? விஜயாலய சோழன். The later Cholas, Imperial Cholas. Ashoka conquered Kalinga in the year. Option A. 40க்கு A பார்த்தோம். 41க்கு இவற்றில் சரியான இது வரிசைப்படி, கால வரிசைப்படி. ரவுலட் சட்டம் எந்த வருடம்? 1919. கிலாஃபத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? கிலாஃபத் எந்த வருடம்? அதுக்கு பின்னாடி கொஞ்சம். மாண்டேக் செம்ஸ் போர்டு 1916. மாண்டேக் செம்ஸ் 1919 1916. 19 தான். சரியா? அடுத்து ஜாலியன் வாலாபாக் தீவிரம் 19. அப்போ இதில் வருஷம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது? 19. சரியா? ஏதாவது ஒரு வருஷம் வித்தியாசம் இருந்தால் கூட பண்ணியிருக்கலாம். சரியா? எல்லாமே கிட்ட ரொம்ப நெருக்கடியான வருடங்கள். சரிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். ரவுலட் ஃபர்ஸ்ட். அடுத்து ஜாலியன் வாலாபாக், அதனால் நடந்தது ஜாலியன் வாலாபாக். அடுத்து கிலாஃபட் மூவ்மெண்ட். அடுத்து மாண்டேக் செம்ஸ் போர்டு. ஸோ ஆன்சர் பாம்பே. சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம மந்திரி யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படுவார். கிரேட் பாத் எங்க இருந்துச்சு? மொகஞ்சதாரோ. நீச்சல் குளம், மிகப்பெரிய நீச்சல் குளம் இருந்தது மொகஞ்சதாரோ. 4 ஆசிரமங்களை வரிசைப்படுத்துக. பிரம்மச்சாரியா, கிருகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசா. பிரம்மச்சாரியா ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மச்சாரியானா ஃபர்ஸ்ட் வந்து என்னது?
படிப்பு சமயம். சரிங்களா? கிருகா அப்படின்னா குடும்பம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பார். குடும்பத்தில் இருந்தோன்னே அப்புறம் போய் வெறுத்து போய் காட்டுக்கு போயிடுவார். ரொம்ப வெறுத்து போய் கடைசியாக சன்னியாசி ஆகிறது. சரி, இதான் அந்த 4 நிலைகள். மானுஸ்மிருதி டீல்ஸ் வித் மனு அப்படிங்கிறது எது சம்மந்தப்பட்டது? மனுஸ்மிருதி ஸ்டீல்ஸ் வித் எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா சட்டம், லா. மனுஸ்மிருதி லா. முதல் சட்ட புத்தகம் மனுஸ்மிருதி. அடுத்து 46. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 4 புத்திஸ்ட் கவுன்சில் கேட்பாங்க. 3ஆம் புத்தகம் கரெக்ட், பாடலி புத்திரா. முதல் புத்தகம் எங்க நடந்தது? முதல் புத்திஸ்ட் கவுன்சில் ராஜ்கிரகா. 2வது வைஷாலி. 3வது பாடலி புத்திரா. 4வது காஷ்மீர் அல்லது குண்டலவனான்னு சொல்லுவாங்க. ஜாதகா ஸ்டோரிங்கிறது யாரோட தொடர்புடையது? ஜாதகா ஸ்டோரி அப்படிங்கிறது புத்தரோட தொடர்புடையது. புத்தருங்கிறது யாரு? அது இன்னொரு கொஸ்டின். புத்தரோட இன்னொரு பேர் தான் என்னது? சாக்கியா முனி. சாக்கியா முனி என்பவர் புத்தர். பி. த்ரீரத்னாங்கிறது எதோட தொடர்புடையது? த்ரீரத்னானா ஜெயின். அன்னைக்கே சொல்லியிருக்கேன். த்ரீரத்னானா சமணம், பீடகானா என்னது? புத்தம். வினய சுத்த அதிதம்ம பீடகம். அடுத்து மெகஸ்தனிஸ் இஸ் த என்வாய் ஆஃப். மெகஸ்தனிஸ் யாருடைய தூதுவர்? செலுக்கஸ் நிக்கோடா. Who is known as the father of history? Father of history என்று அழைக்கப்படுவர் யார்? ஹெரோடோட்டஸ். வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹெரோடோட்டஸ். அடுத்து 51. சிந்து இன்வேஷன் ஆஃப் அரப்ஸ் டுக் பிளேஸ் இன் 712. வெரி குட். அந்த வருஷம் முக்கியம். சரிங்களா? அரேபியர்கள் சிந்து மாகாணத்தை கைப்பற்றிய அல்லது போர் வரிந்த வருடம். அடுத்து which of the following is useful to know the history of சமுத்திரகுப்தா? இப்பதான் பார்த்தோம். சமுத்திரகுப்தாவோட இது அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து ரைட். அடுத்த கொஸ்டின் எதோட நிப்பாட்டணும்? ராஜதரங்கிணி என்ற நூல் சொல்லுங்க. வெரி குட். காஷ்மீர் அரசர்களின் வரலாற்றை பற்றிய அடுத்து எல்லாராவில் உள்ள கைலாசநாத கோயிலை கட்டியவர்? முதலாம் கிருஷ்ணர். கிருஷ்ணா 1. 54க்கு A. எல்லோரா. அடிமைகளின் பராமரிப்புக்காக தனித்துறையை ஏற்படுத்திய சுல்தான் யார்? அடிமைகள் நிறைய வச்சிருந்தாங்க. யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். அடிமைகளுக்காக ஒரு தனி இதை வச்சிருந்தவர் ஃபெரோஷா துக்ளக். அது மாதிரி நிறைய கெனால்ஸ், அக்ரிகல்ச்சருக்காக நிறைய கால்வாய்கள்லாம் வெட்டினது ஃபெரோஷா துக்ளக். விவசாயத்திற்கான டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்ளக், அமீர் கோகின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படை வீரர்களுக்கு காசா கொடுத்தது அப்படிங்கிறது யாருன்னு கேட்டால் இது அலாவுதீன் கில்ஜி. அறிவாளியான முட்டாள்னு சொல்றது யாரு? முகமது பின் துக்ளக். சரி. லக் பக்ஸ் என்று அழைக்கப்படுவர் யார்? லக்ஸ் பக்ஸ்னா அவர் அடிமைன்னு சொன்னாங்க. அதனால எல்லாத்துக்கும் லட்சங்களா வாரி அரைஞ்சு கொடுத்து அந்த அடிமைங்கிற பேர்ல இருந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சார். அது யாருன்னா லக்ஸ் பக்ஸ்ங்கிறது யாருன்னா குத்புதீன் ஐபக். அமுக்த மால்யாயா கிருஷ்ணதேவராயா. ஜாம்பவதி கல்யாணம், அமுக்த மால்யாயான்றதை எழுதுனதெல்லாம் அவர் தான். கிருஷ்ணதேவராயா என்ன வம்சத்தை சேர்ந்தவர்? துளு வம்சம். 4 வம்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கம, சலுவ, துளுவ, அரவீர்.
இதெல்லாம் ஏதாவது படிச்சுதான் தெரியுது. என்ன சார் இதெல்லாம் 4 என்னமோ சொல்றீங்களே, என்னமோ லாங்குவேஜில் சொல்ற மாதிரி இருக்கும். சங்கம, செலுவ, துளுவ, அரபியல். இது 4 இந்த அரபியடு துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் யாரு? கிருஷ்ணதேவராய. சங்கமா பிரதர்ஸ் ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட். கரிகரா அண்டு புக்கா. விஜயநகர பேரரசு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1336. பாமணி கிங்டம் 1347. தலைக்கோட்டை போர் 1665 இல்லை 1565? 1565. சரி, 1565 தலைக்கோட்டை போர். சரி, அதோட விஜயநகர பேரரசு ஒரு முடிவுக்கு வந்து தீனலாகி மாத்த ஏற்கொண்ட ஒரே இந்து யார்? ராஜா பீர்பால் தான். ராஜா பீர்பால் மட்டும்தான். ஜிண்டாபீர் என்று வாழும் புனிதர் என்று அழைக்கப்படுவர் யார்? அவுரங்கசீப். கடைசி மௌரிய அரசர் யார்? பிருகத்ரதா. 60க்கு சி. 61 முத்ராஷத்தை எழுதியவர் யார்? விஷாகதத்தர். 61க்கு சி விஷாகதத்தர். 62 அங்காடி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. 62க்கு டெல்லி. 63 சிவாஜி எப்போது அரசராக முடிசூட்டி கொன்றார்? 72 74? பாரதியாரா பாரதிதாசனா? ஆமா, சத்ரபதி தானே. அதானே கேட்டான். அதானே அரசராக முடிக்க சொல்றது. 74. சிவாஜி தான் கேட்கிறேன். வீர சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. சரியா? அதான் சத்ரபதினு பட்டம் பண்ணிட்டு தான் ராஜாவா ஆனாரு. ராஜா ஆனாதான் சத்ரபதி பட்டம் கொடுப்பாரு. ரொம்ப படிச்சிட்டீங்களோ? பிஏ ஹிஸ்ட்ரியா எம்ஏ ஹிஸ்ட்ரியாமா? இல்லை, அதனால தான் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுது. ஏன்னா தமிழ் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. 63க்கு ஆன்சர் என்ன? நாளைக்கு தெரிஞ்சிடும் தமிழ் தெரியுமான்ட்டு. 63க்கு ஆன்சர் பாம்பே. 64 முகமது பின் துக்ளக்கால் நிறுவப்பட்ட அமீரி கோகி துறை எதனுடன் தொடர்புடையது? வேளாண்மை. 64க்கு ஏ. 65க்கு இஸ்லாமிய கல்விக்கூடங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன: மதராசக்கள். பிஏ ஹிஸ்ட்ரியில கை தூக்குங்க. இங்க இருக்கிறவங்கள பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சவங்களா? நல்ல தூக்குங்க. ஒன்றும் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். பிஏ ஹிஸ்ட்ரி. அடுத்து தமிழுக்கு தூக்குங்க, கை தூக்குங்க. ஓகே. அடுத்து இங்கிலீஷ். ரைட். இதை தவிர வேற ஏதாவது பிஏ? எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி? இல்லை, 3 சப்ஜெக்ட் தான். வேற யாரும் இது இல்லை. ரைட். எந்த கொஸ்டின் பார்த்தோம்? இஸ்லாமிய கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? அமீர் குஸ்ரு. அவருடைய வந்தார் அவரு அமீர் குஸ்ரு. அமீர் குஷ்ணு யாருடைய அவைக்கு வந்தார்? அமீர் குஷ்ரு யாரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுவார் யார்? அமீர் குஷ்ரு. சரிங்களா? ஸோ அமீர் குஷ்ரு யார் சமயத்தில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதில் வருவார். சரிங்களா? இதில் இருக்கிறதுல யார் அப்படின்னு பார்க்கணும். அமீர் குஷ்ரு பேட்ரனைஸ்டு பை குத்புதீன் ஐபக்கெல்லாம் பின்னாடி தான் வந்தார். சரிங்களா? இதில் யார் இருக்காங்க? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் எந்த பீரியட் இது? துக்ளக் டைனாஸ்டியோட பீரியட் இது? இந்த கொஸ்டினை கொஞ்சம் செக் பண்ணணும் நான். அமீர் குஷ்ரு குத்புதீன் ஐபக்கு கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு 1325 வரைக்கும் தான் இருந்தார் அமீர் குஷ்ரு. 1253 to 1525. ஸோ குத்புதீன் ஐபக் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப முன்னாடி. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி சான்ஸே கிடையாது. சரிங்களா?
ராஜியா பேகம், முகமது பின் துக்ளக், 2 தான் இருக்கும். சரி, அடுத்து ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னா குல்பதான் பேகம். குல்பதான் பேகம் யாரு? ஹுமாயூன் நாமாவோட சிஸ்டர். ஹுமாயூன் எப்படி இறந்தாரு? குதிரையில போய் இறந்தவர் வந்து குத்புதீன் ஐபக் போல விளையாடும் போது. ஆமா ஆமா, உங்களை போல ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கணும்ட்டு போய் அதுக்குதான் நீங்களாம் லைப்ரரிக்கெலாம் போகிறதே கிடையாது. சரியா? லைப்ரரியிலேருந்து கீழே விழுந்து இறந்துறவர் தான் யாரு? ஹுமாயூன். குதிரையிலிருந்து விழுந்தவர் யாரு? குத்புதீன் ஐபக். குதிரை போல விளையாட்டு விளையாடும் போது கீழே விழுந்து இறந்து. அப்படியே குழப்பிடக்கூடாது. இந்த குத்புதீன் ஐபக் தூக்கி அங்கே போட்டு அவரை தூக்கி இங்கே வச்சு திடீர்னு ஒரே நேரத்தில் வந்து நம்ம முகலாய கிங்கரை வந்து இந்த அரசர் ஆக்கிடுவோம், அந்த அரசரை இந்த அரசர் ஆக்கிடுவோம், அப்பாவை பேரன் ஆக்கிடுவோம், அப்பாவை ஆக்கிடுவோம். அடுத்து 68 சமய தலைவர் ராமதாஸ். ராமதாஸ் யாரோட குரு? சிவாஜியோட குரு. சிவாஜியோட குரு வந்து சிவாஜியோட ஆசிரியர் யாரு? தாதாஜி கொண்டதே. அம்மா யாரு? ஜிஜாபாய். புட்லிபாய் யாரு? புட்லிபாய் யாரோட அம்மான்னு கேட்டா அம்பேத்கர்ன்றாங்க. காந்திஜியோட அம்மா. அவங்க தான் சொன்னதுனால தான் நான் வரேன். நான் இவங்களை கேட்டேன், அவங்க புட்லிபாய்னாங்க. அப்போ புட்லிபாய் யாருன்னு தப்பான கொஸ்டினா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ சிம்பிள், அதாவது ஏன் வந்து சில சமயம் தெரியலேன்னு சொல்கிறது பெட்டர் அப்படின்னா, இப்போது முதலாம் அதாவது பேட்லா பிளாசி எந்த வருடம் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கங்களேன். தெரியலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு பேட்லா பிளாசி தெரியலைன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு பதிலாக பேட்லா பிளாசி எந்த வருஷம்னு கேட்கும்போது 1574, 1750, 1764ன்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க இப்போ தெரியுமா? எனக்கு பேட்லா பிளாசி மட்டும் தெரியாது, பேட்லா பக்ஸாரும் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அதனால தான் சில சமயத்தில் கம்முன்னு இருக்கும்போது இன்டர்வியூவில் போய் தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்ல, வேறு ஏதாவது சொன்னால் அப்போ இன்னொன்றும் தெரியலை, அதோட இருந்ததும் தெரியலைன்ற மாதிரி அர்த்தம் வந்து. சரிங்க, இங்கே நான் இங்கே பேசுங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்க, நீ சொன்னதுனால தான் நான் புட்லிபாயை பற்றி சொல்ல வேண்டி வந்தது. ரைட். அம்பாயினா படுகொலை. அம்பாயினா ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அம்பாயினா மாசக்கர் வந்து 1623. இந்த அம்பாயினா படுகொலை, சரிங்களா? அந்த அம்பாயினா படுகொலை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கும் இந்த ஜப்பானீஸுக்கும் ஏஜென்டா டச்சு இவர்களுக்கும் உள்ள அந்த ஒரு இடத்துல இருந்து நிறைய பேரை மேசக்கர் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க, படுகொலை. அதுக்காக இலங்கை காப்பிய மகாவம்சத்தில் குறிக்கப்பட்டுள்ள சேர அரசன் யாரு? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுலேயும் வரும், தமிழ்லேயும் வரும். சரியா? அடுத்து அதனால தான் அமைதியாக இருக்கீங்க. பல்லவ தளபதியாக இருந்து பின் சைவ சமய குறவராக மாறியவர் யார்? சொல்லுங்க. சிறுதொண்டர் வந்து ஒரு தளபதியாக இருந்தவர். சிறுதொண்டர். தமிழ், பிஏ தமிழ். இப்போதான் நீங்கள் பிஏ தமிழ்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சரியா? அடுத்து அப்பர்னு சொல்றதுல தெரியுது. கரெக்டு. அடுத்து சோழர் காலத்தில் வரியிலா நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வரியிலா அப்படின்னா இறையிலி. என்ன எதுங்க? இருங்க வரேன். 71க்கு வந்து சீங்க. சரிங்களா? தேவதானம்னா என்ன தெரியுமா? கோயில் இருக்குல்ல, கோயிலுக்கு கொடுக்காது. இறைனா என்னது? இறைனா வரின்னு அர்த்தம். இலினா என்னது? இல்லைன்னு அர்த்தம். வரி இல்லை அப்படின்னு அர்த்தம். இறை, திரை, பிறை இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார்ல யாரு? கட்டபொம்மன். அப்படின்னா அது வலி. தேவதானங்கிறது என்னது? கோயிலுக்காக கொடுக்கக்கூடியது. அடுத்து லிங்காயத்து வழிபாட்டு முறையை உருவாக்கியவர் யார்? பசவா. பெரிய புராணத்தின் மறுபெயர் திருத்தொண்டர் புராணம். மதுரை நாயக்கர் வம்சத்தை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். டைமாக்கஸ் யாருடைய அவைக்கு தூதுவராக வந்தார்? டைமாக்கஸ் வந்து மெகஸ்தனிஸ்க்கு அடுத்து வந்தவர். மெகஸ்தனிஸ்க்கு அடுத்து யாரு? பிந்துசாரர். ஸோ 76க்கு பி.
77க்கு ஃபாகியான் யாருடைய அவைக்கு வந்தார்? ஃபாகியான் சந்திரகுப்தா 2, சந்திரகுப்தா 2, இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து 78 நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? குமாரகுப்தர். நாலந்தா பல்கலை இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் எது? தக்ஷசீலம், டாக்ஸிலா. 78க்கு வந்து முதலாம் குமாரகுப்தர். 78க்கு சி. 79 இரண்டாம் புலுகேசியின் அவைக்கள புலவர் யார்? ரவிகீர்த்தி. நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகங்கள் அளித்தவர் யார்? அவருக்கு வந்து இவரை பிடிக்காது, புத்த மதத்தை பிடிக்காது, சரிங்களா? அதை வந்து அளித்தவர் யார்? முகமது பின் பக்தியார் காக்கி. 80க்கு சி. தைமூர் இந்தியாவின் படையெடுத்த வருடம் 1398. 1739 யாரு படையெடுத்தது? நாதிர் ஷா. சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பட்டப்பெயரை பெற்றிருந்தவர்? குலோத்துங்கன். 1 2 1. உத்தரமேரு கல்வெட்டுகளை உருவாக்கியவர்? முதலாம் பராந்தக சோழன். உத்தரமேரூர் கல்வெட்டு. சப்சிடரி அலையன்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா பை. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? வெல்லஸ்லி. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. டல்ஹௌசி. இந்தியாவின் பொதுப்பணித்துறை நிறுவியவர் வந்து டல்ஹௌசி. யார் ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னு சொல்றாங்க? அருணா ஆசஃப் அலி. Who was the first European to translate the Bhagavad Gita into English? பகவத் கீதை இருக்குல்ல, அந்த பகவத் கீதையை வந்து இங்கிலீஷில் பகவத் கீதா இன்டு இங்கிலீஷ் யார் பண்ணா? சொல்லுங்க. ஜாரபியா? கரெக்ட். வில்கின்ஸ். ஆன்சர் சொல்றீங்களா? 87க்கு பி. சார்லஸ் வில்கின்ஸ். கரெக்ட். அடுத்து 88 நேம் த லீடர் ஹூ லெட் த மூவ்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர். 89 முஸ்லீம் லீக் ஃபர்ஸ்ட் கேவ் த கால் ஃபார் அ செப்பரேட் ஸ்டேட் பாகிஸ்தான். 1940. வெரி குட். 89க்கு டி. 90 ராணி கைடிலி வாஸ் எ ஃபியர்லெஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ராணி கைடிலி வந்து என்ன வீராங்கனை எந்த பகுதியை சேர்ந்தவர்? எந்த பகுதி? யார் ராணி கைடிலியூ? எந்த இதை சேர்ந்தவர்? மணிப்பூர். ராணி கைடிலியூ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே 13 வயசுலேயே அவங்க வந்து சிறைக்கு சென்றுவாங்க, சரிங்களா? சிறைக்கு 13 வயசில் சிறைக்கு சென்று அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட சிறையில் வந்து ஒரு 15 வருஷமாக இருப்பாங்க. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது 1947 இருக்குது தெரியுங்களா? 1947 தான் நேரு தான் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ராணி கைடிலிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாகா ஃப்ரீடம் ஃபைட்டர். பட் ஃப்ரம் வந்து மணிப்பூரை சேர்ந்து. அப்படி எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு புக்கில் தான் வராது. அப்படியே புக்கில் இருந்தால் எல்லா கொஸ்டினும் வரும், அது கொஞ்சம் வெளியே தான் போகும், சரிங்களா? கொஞ்சம் விஷயங்கள் மற்ற விஷயங்களும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு. வில்லியம் ஸ்லீமேன் இஸ் அசோசியேட்டட் வித் தக்கர்கள் ஒழிப்பு. த ஃபவுண்டர் ஆஃப் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. சொல்லுங்க. இந்திய ஊழியர் சங்கம் யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. 92க்கு பாம்பே. 93 the vernacular press act was introduced by லிட்டன். அதை அபாலிஷ் பண்ணது, அதை எடுத்தது, ரிமூவ் பண்ணது யாரு? அது ரிப்பன். லிட்டன் எப்போ கொண்டாந்தாரு? அதை 1878 கொண்டாந்தார். மதுரா விஜயம் வாஸ் ரிட்டன் பை. மதுரா விஜயம் வந்து ஒரு கம்பனா அவர் போனாரு, அவரோட ஒய்ஃப் எழுதினாங்க. யாரு மதுரா விஜயம் எழுதினது? கங்காதேவி. சாரதா ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1929. சாரதா ஆக்ட், குழந்தை திருமண வயதை நிர்ணயித்த ஆக்ட். விச் வாஸ் கால்டு த மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா? இது
உட்ஸ் டெஸ்பேட்ச். உட்ஸ் டெஸ்பேட்ச் வருஷம் தெரியுமா? வெரி குட். 1854, 1854. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் கேன்சல்டு. எப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கேன்சல் பண்ணாங்க? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கேன்சல் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா 1911. சார் ஐயக்கூட் was defeated the French forces in 1760. எங்க? வந்தவாசி. அதனால தான் வந்தவாசி ஹீரோ என்று அழைக்கப்படுவோர் யாரு? ஐயர்கூட். ஆர்காடு ஹீரோ ராபர்ட் கிளைவ். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இஸ் லைஃப் ஃப்ரெட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். அரவிந்த கோஷ். அரசியல் சுதந்திரம். அவர் சொன்னார். திலக் சொன்னது என்னது அப்படின்னா, திலக் என்னது? ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு சொன்னேன். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரேட், ஐ ஷல் ஹேவ் இட் அப்படின்னு சொன்னது வந்து திலக். இதுக்கு வந்து அரவிந்த கோஷ். 99க்கு சி. 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். த லீடர் ஆஃப் யங் பெங்கால் மூமெண்ட். யங் பெங்கால் மூமெண்ட் வந்து யாரு? ஹென்றி விவியன் டெரோசியா. இளைய வங்காள இயக்கத்தை ஆரம்பித்தவர் வந்து ஹென்றி விவியன் டெரோசியா. கடைசியாக ஒரு கொஸ்டின் இருக்கு, எக்ஸ்ட்ரா கொஸ்டின். த ஒன்லி ஆனுவல் செஷன் ஆஃப் த காங்கிரஸ் பிரசைடட் ஓவர் பை காந்தி. அது எங்க? பெல்காம். 1924 தான் காந்தி. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடண்டோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன்னா சரோஜினி நாயுடு. உமன் பிரசிடென்ட் எந்த வருஷம்? எந்த தேசிய காங்கிரஸின் எந்த வருடம் நடந்த தேசிய காங்கிரஸில் பெண் முதலில் தலைவரானார்? 1917. முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. 1925. 1925. ரைட். டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணி போட்டாங்க. ஒரு ஆள் ஆன்சர் ஷீட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொண்டாங்க, என்கிட்ட கொடுத்து என் மூலமாக வாங்கிக்கோங்க எல்லாருமே. மார்க்கை சத்தமாக போட்டு படித்து சொல்ல கொடுக்கவா எல்லாத்துக்கும்? கொண்டாங்க சீக்கிரம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் நாளைக்கு டெஸ்ட். காலையில் 10 o'clock தமிழ் டெஸ்ட் நாளைக்கு. 100 questions. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து 29th March 2017.